Hello friends, welcome back to my channel Divi Bites. Hope you all are doing good. என்னடா இது இப்படி ப்ளூ கலர் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்காதீங்க. எனக்கு ஐக்கு சர்ஜரி பண்ணியிருக்கு. ஸோ சர்ஜரிக்கு போன ப்ராசஸ்ஸாக அந்த செக்கப் அந்த ப்ராசஸ்ஸாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்படி செக்கப் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. நான் கோயம்புத்தூரில் பண்ணியிருந்தேன். நான் கண்ணுக்கு லேசர் 2 கண்ணுக்குமே சேர்ந்து லேசர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ஸ்மைல் ப்ரோ ட்ரீட்மெண்ட் தான். எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு செக்கப் பண்ணிட்டு எனக்கு ஃபுல் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நாங்கள் நைட் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ நைட்டு தான் ஒரே கூத்தாக போயிடுச்சு. எனக்கு அந்த ட்ராப்ஸ் அதெல்லாம் போட்டு எனக்கு இப்படி ஸ்டிக் பண்ணிக்க சொல்லிட்டாங்க கண்ணுக்கு. அதை முடிச்சுட்டு எங்கள் ஊருக்கு அப்புறம் நாங்கள் ஒரு வீக்கெண்ட் ஸோ நான் இங்கேயே ஸ்டே பண்ணியிருந்ததுனால எங்கள் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. சரி நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, இது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு போனதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்னால் வீடியோஸ் எடிட் பண்ண முடியல. ஸோ இப்போது அது போடுறேன். அந்த கோயிலுக்கு நாங்கள் ரொம்ப ஃபேமஸான கோயில்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போனோம். போகிற வழியெல்லாம் ரொம்ப கரடு முரடாக இருந்துச்சு. என்னால் உட்காரவே முடியல காருக்குள்ளாரையுமே. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் கோயில் ரீச் ஆகிட்டோம். அந்த போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. பட் என்ன அந்த ரோடு தான் ப்ராப்ளம். நாங்கள் கோயில் ரீச் ஆகிட்டோம். இது ஒரு பெருமாள் கோயில். ரீச் ஆகிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் இப்படி ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கோயிலில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா 3 நேரமும் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இது ஆக்சுவலாக எனக்கு ஐடியாவே கிடையாது. எனக்கு தெரியாது, பட் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க என்கிட்ட சொல்ல சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ட்டு. நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். 3 வேளை அன்னதானம் நடந்துச்சு. நான் திருப்தியாக சாமி கும்பிட்டு அன்னதானத்தில் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி அன்றைக்கி திருச்சி போகிறதா இருந்தது. எங்கள் வீட்டுக்கே நான் போயிட்டேன். ஸோ கரூர்லேருந்து திருச்சி கிளம்பி போய் பார்த்தா எங்கள் வீடு ஓப்பன் பண்ணால் எனக்கு இப்படி 2 சர்ப்ரைஸ். ஒன்று கிளாத்ஸ் ட்ரை பண்ணுற அந்த ஹேங்கர் நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட முன்னாடியுமே. அப்புறம் இந்த சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் அது கேட்டிருந்தேன். அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டில் இப்போதைக்கு இப்படி தான் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா திங்ஸ் எல்லாம் வச்சு. இதெல்லாம் என்னோடய ஆரி ஒர்க்கான திங்ஸு. அப்புறம் ஒரு குட்டியாக ஃபோட்டோ ஃப்ரேம், அப்புறம் நாங்கள் அண்டமான் போனப்போ வாங்கின சிலை அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இந்த கிளாத்ஸ் ட்ரை பண்ண ஹேங்கர் சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா அதில் வீல்ஸ் அட்டாச்சாக இருக்குது. ஸோ நம்ம தரத்தரான்னு நம்ம கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வர தேவையில்லை. இப்படி லேசாக தள்ளினாவே போதும், அதுவே வந்துடுது. அப்புறம் இதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு வீக்கெண்ட் இதுவும் அம்மா வீட்டில் தான். அம்மா வீட்டிலேருந்து பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு டேம் இருந்தது. ஸோ இதை பற்றி எனக்கு ஐடியா கிடையாது. இந்த டேமுக்கு அவர் தான் இந்த ஹஸ்பண்ட் தான் கூட்டி போயிருந்தார். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பார்க்குறதுக்குமே அவ்வளோ அழகாக இருந்தது. அதில் தண்ணி அப்படியே ஸ்டெப்பாக இறங்குறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லோரும் தண்ணிக்குள்ளார இறங்கி விளாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த ஐக்கு சர்ஜரி பண்ணியிருக்கு, ட்ராப்ஸ் வேறு விட்டுட்டு இருந்தேன். அதனால நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டேன் தண்ணி. நானும் சிஸ்டர் ஹஸ்பண்ட் போயிருந்தோம். ஸோ நான் ஜஸ்ட்டு தண்ணியை தொட்டு மட்டும் பார்த்துக்கிட்டேன். ஜாலியாக அன்னைக்கு டே எண்டாச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.